ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை. அது யார் யாருக்குன்னா விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் செம்மையாக வந்து மோதிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து செருப்பை தூக்கி அடிக்கிறார். நம்மளுக்கு ஷாக் ஆகுது, என்ன நடக்குது. காலையிலேருந்து வந்துட்டு ஒரு மொக்கையான ஒரு ஷோவை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டாங்க. அது வந்து அவ்வளவு மொக்கையாக இருந்துச்சு. பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு வேணா நான் வேணால் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்துட்டுமான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமாக வந்துட்டு நடத்தினாங்க. சரி, இந்த டாஸ்க் எப்படா முடியும்னு பண்ணும்போது கடைசியில் பிக் பாஸை வந்துட்டு நீங்கள் பண்ணது கிழிச்சதெல்லாம் போதும், நான் இப்போ ஒரு கொடி டாஸ்க் கொடுக்குறேன், அந்த கொடி டாஸ்க்கை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லலான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு முடிஞ்சது போனாங்க. ஒரு நெய் என்னங்க நெய்யில் என்னங்கன்னா, ஒரு நெய்யிலேருந்து ஒரு பெரிய சண்டை. கமருதீன் வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ண இந்த விஷயங்களெல்லாம் என்னென்னா, இவர் வந்துட்டு ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து திரும்ப அவங்க வந்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணால் தான் அந்த அன்பு வந்துட்டு உண்மை, இல்லைன்னா அவங்க வந்து என் மேலே அன்பு இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்னென்னா, இப்போ கிச்சன் டீமில் இருக்காங்க விஜய் பார்வதி, நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிச்சன் டீமுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்க. கிச்சன் டீமில் வரேன்னு சொன்னதுக்கு வந்து விஜய் பார்வதி இது எஃப்ஜேலேருந்து நம்ம கனிலேருந்து எத்தனை பேர் சண்டை போட்டாங்க. சபரிலேருந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த சண்டை பெருசாகி, அதாவது பேனாகி பேன் வந்து பெருசாலியான மாதிரி அவ்வளோ பெரிய சண்டைக்கு அப்புறமா தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க உள்ளே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அன்பு கேங்கில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக அவங்கள தாக்குவாங்க. அப்போ எவ்வளோ அவங்க இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ப்ரிகாஷனோடு இருக்கணும். அதுக்கு அந்த அம்மா வந்து இருக்காங்க. நேற்றே வந்து ஒரு சில ஏழரை இழுத்தாங்க, பட் தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க இந்த விஜய் பார்வதி. இப்போ என்னென்னா, நைட்டு வந்து கமருதி போய்ட்டு ஒரு நெய்யை போடுறாரு. போட்டுட்டு இந்த கெமிக்கு வேறு வந்து கொஞ்சம் கொடுத்துட்றாரு. அப்போ அங்கே இருக்கிற ஆட்களை கேட்குறாங்க, என்ன அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, இப்போ எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் சுபிக்ஷாவில் சொல்லி இது பண்ணுறாங்க. இது அவருக்கு வந்து ஒரு பெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுச்சு. நான் அவளுக்காக எவ்வளோ தூரம் நின்றுருக்கேன், ஆனால் இவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அங்கே வந்து விட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு. அவங்க எந்த டாஸ்கில் இருக்காங்க, ஒரு கிச்சன் டீமில் இருக்காங்க. இப்படி வந்துட்டு கமருதீன் கொடுத்தா நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து காரி துப்ப மாட்டார். அந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போய் சாப்பிட மாட்டேன்றாரு. அரோரா பக்கத்தில் வந்து கத்துறாரு. அரோரா அப்பா எப்படா வந்துட்டு அதாவது என்னது எப்போ தின்ன காலியாகவும் அங்கே வந்து உட்காரலான்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம அரோரா. அவங்களோட கேமே எப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. கமருதீனும் விஜய் பார்வதி ஒன்றா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் காம்போ ஒன்றா இருந்தாங்கன்னா மற்றவங்களாம் வந்து இவங்க கிட்ட வந்து நெருங்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு கன்னி வெடி மாதிரி. இந்த கன்னி வெடிஸ் எப்போ வெடிக்கலே தெரியாது. ஆனால் வெடிச்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்த்து வெடிக்கிற ஒரு திறமையான ஒரு ஆளுங்க, அதனாலே பயப்படாங்க. ஆனால் அரோராவுக்கு வந்துட்டு கமருதீன் மேலே ஒரு கண்ணு. ஏம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி துஷார் மேலே கண்ணுனீங்க, அது போன வாரம், இது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி. அதுவும் துஷார் போனப்போலாம் அரோரா போன விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அன்பாக இருக்காங்களா அப்படின்னு. இப்போ போயிட்டு அவங்ககிட்ட போய், ஏமா துஷார் யார் எனக்கு தெரியாது, நாக்கு தெளிதுன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நேற்று வந்து நல்லா ஏற்றி விட்றாங்க. அவங்க சம்டைம்ஸ் வந்துட்டு ரூத்லெஸ்ஸாக தான் பண்ணுறாங்களாம். ஏம்மா அரோரா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி துஷார் போனதுக்கு நான் தான் காரணம், உட்காந்து கேங்கன்னு அழுதிங்களே, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு சொன்னீங்களே, அப்போ உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுது? விஜய் பார்வதி தானே. அப்போ இனிச்சது இப்போ கசக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ வந்துட்டு நல்லா அந்த அரவணைப்பில் ஏற்றுக்கிட்டு, இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு அப்படி தான் ரூத்லெஸ்ஸாக பண்ணுறதுன்னு இவருக்கு சுருன்னு ஏறுது. இவர் வந்து கீ கொடுக்க பத்திரக்கலை ஆகிட்டு பொழுது அப்படியே காலில் செருப்பு தூக்கி விசிறடிக்கிறாரு. அப்புறம் என்னென்னமோ பேசுகிறாரு. ஓ அப்படின்றாரு, புறம்போக்குன்றாரு. என்ன அது எதுக்கு? ஒரு ஸ்பூன் நெய்க்காக இவ்வளோ பிரச்சனை. அந்த ஸ்பூன் நெய்யை வந்து அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு கொடுக்க தெரியாதா? யாரும் இல்லாத நேரத்தில் கேட்டால் கூட யோசிக்கிறதுக்கு இது எல்லாரும் சுற்றி உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் கொடுத்தா மீதி இருக்கிற அத்தனை பேர் 14, 15, 16 பேருக்கு கொடுக்கணும். அது தப்பு தானே. இது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இது முடிஞ்சு சரி அந்த பக்கம் போனால் இவர் சமாதானப்படுத்தலாம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா திவ்யாவும் பிரச்சனை அட்டாக் பண்ணுறாங்க. கானா வினோத்தும் அட்டாக் பண்ணுறாங்க. நான் தான் அப்போவே சொன்னல, கானா வினோத்து அவன் கேமாக விளாட்றா. இதுக்கு மேலே வந்துட்டு எல்லோரும் கேமாக தான் பார்ப்பாங்க, நீ தான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம். பிரஜனும் திவ்யாவும் அதுக்கு மேலே. திவ்யாவில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்களுடைய விஷயமே தெரிய மாட்டுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் உங்கள் கூட நடிச்சிருக்கேன். உங்களை பற்றி அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும். நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் இது பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கா தெரியுமா அப்படின்னு அவர் ஷாக்கை பார்க்குறாரு. என்ன பள்ளி அப்படின்னு. சபரி வந்து தானே அந்த பொண்ணை வந்து முட்டியில் இடித்து கண்ணில் இப்படி ஆச்சு, ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்ட்டாங்க. நம்மளே யோசிக்கிறோம், என்னன்னா இது விஜய் பார்வதி சொல்லவே இல்லையே அப்படின்னு. என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராஜாங்கம் டாஸ்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு கமருதீன் கூட எப்படி பேசுகிறதுன்னு யோசிச்சிருக்கும்போது நம்ம இவர் வந்து ஐடியா கொடுத்துருப்பார். இந்த கண்ணுக்கு வந்து இப்படி தான் பிரச்சனை ஆகிடுச்சு, இங்கே இருக்க இளவரசி தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்போது இவங்க வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ் லவர் கமருதீன்ற ஒரு காரணத்தில் ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணுறாங்க.
என்னை வந்து லவ் பண்ணிட்டான் ஏமாற்றிட்டு போகும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் கமருதீன் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணாங்க. அதை வந்து புடிச்சிட்டாங்க. அதில் எதுக்கு வந்துட்டு கமருதீன் சொல்லணும், சபரி தானே சொல்லணுமா? ஏமா ராஜா அந்த பக்கம் இருக்கிறது மந்திரி, அவர் தான் வந்துட்டு எக்ஸ்லவர் சொல்லிட்டாங்க, அப்போ அவர் தானே சொல்ல முடியும்னா அது எனக்கு தெரியாது, நாங்கள் கொளுத்தி போடுவோம், நீங்கள் ரொம்ப பற்றிட்டு எரியணும். அப்போ ஏன் சபரியை சொல்லியா? சபரி சேவகனாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அதனால தான் அவங்க அங்கே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அவங்க அங்கே இல்லை, அவங்க வந்து அங்கேருந்து வந்துட்டு விஜய் பார்வதி வந்து அந்த சேவகனோட ஓடிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. இதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, திவாகர் எவ்வளோ நாள் அவங்க கூட இருக்காங்க, எவ்வளோ அப்படியே நரம்பு சதையும் வந்தாங்க, அவங்களையும் நேற்று ஜெயிலில் போட ஆரம்பித்தாங்க தெரியுமா உங்களுக்குன்றாங்க. ஜெயிலில் போட ஆரம்பித்தாங்களா, நம்ம பார்க்கவே இல்லைன்னு பார்த்தா சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, திவாகரையும் சபரியும் கேரக்டர் விட்டு வெளியே வந்த காரணத்தினால நான் வந்து ஜெயிலில் போட போகிறேன். அப்போது விஜய் பார்வதி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம விசாரிப்போம், விசாரிக்காமல் வந்து டக்குன்னு பிளான் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அந்த ஒரு இது கூட இல்லாமல் இவர் வந்துட்டு அங்கே வந்து பேசுகிறாரு. இவங்க அங்கேருந்து பார்த்துட்டு இவங்க குருட்டாமுக்கள் அடித்து விட்றாங்க. இதை சொன்னோடனே இவருக்கு ஒன்றும் ஏறிக்கிச்சு, ஓ அப்படிலாம் நடந்துச்சான்ட்டு. நைட்டு சரி விஜய் பார்வதி போயிட்டு பேசுவோன்னு சொல்லிட்டு பேச போனால் திவ்யா சொன்னதை வாந்தி எடுக்கிறாரு, கானா வினோத் சொன்னதை வந்து வாந்தி எடுக்கிறாரு. நீ வந்து என்னை ஏமாத்துற, உனக்கு வந்து என் மேலே பொறாமல் வந்துருச்சு. என்ன பொறாமல் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நீ வந்து எப்படி டாமினேஷன்லேருந்து தப்பிச்ச, தப்பாச்சே அப்படின்னு. அதே அவங்க முன்னாடி தான் புறணையெல்லாம் பேசலை, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ கெமியும் சொன்னாங்க, அவன் உன் கூட தானே இருக்கான் அப்படின்னும் போது, என் கூட இருந்தாலும் அது அவரு ஒரு கண்டஸ்டன், நானும் ஒரு கண்டஸ்டன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தானே? அதை வந்து இங்கே சொல்கிறாரு, உனக்கு என் மேலே வந்து பொறாமை, நான் வந்து எங்கே வந்து 106 நாள் 100 நாள் இருந்துருவேன்னு உனக்கு பயம் அப்படின்னோடனே அந்த அம்மா சரி இதுக்கு மேலே வேலைக்காது, ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில் பார்த்தா திவாகர் ஒரு பக்கம் ஊதி விடுறாரு, இந்த நெருப்பை வந்துட்டு அணையிற மாதிரி இருக்குது, ஃபூன்னு ஊதி விடுறாரு. எப்படியும் என்ன மேட்டர்னா, கமருதீனும் பார்வதியும் ஒன்றா இருக்கக்கூடாது, அவங்களுடைய கான்செப்ட் அதுதான். காலையில் அவர் சொல்கிறார், கமருதீன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் விஷயங்கள் நிறைய அந்த பொண்ணு யூஸ் பண்ணி என்னையே நிறைய யூஸ் பண்ணிட்டான். அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க சொன்னது, ஐபிஆர் சொன்னதுன்னா நான் சொன்னது. நான் யோசிக்கிறேன், இல்லை அது இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைலாம் வந்துச்சுல, இவர் சொன்னது நான் தான் கண்டுபிடிச்சன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவரெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு யோசிச்சு தான் பேசுகிறாருன்னு அதைத்தான் நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அவர் எப்போ யோசிச்சுலாம் பேசினார், நீங்கள் தான் தேவையில்லாமல் அவர் இன்னசென்ட்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் ரொம்ப மட்டமாக வந்துட்டு, அதுவும் கூட இருந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு திவாகர்லாம் பண்ணுற வேலை ரொம்ப ஒஸ்ட்டு. இவ்வளோ நாளாக வந்து கூட இருக்கும்போது திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி நேற்று விஜய் பார்வதி கூட சபரிக்கிட்ட போய் சப்போர்ட் பண்ண போயிருப்பாங்க, அதுக்கு 4 திட்டியும் வாங்கிக்கிருப்பாங்க. அப்போ ஏன் சபரி அவங்கள பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். இப்போ வந்து சப்போர்ட் பண்ணலையா, அதனால் காண்டாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைவில் அவ்வளோ கற்றுறாரு, நீ வந்து எல்லோரும் ஏமாற்றி இது பண்ணுற. சபரி என்ன பண்ணான் விளையாட்டில், பாவம் அவன் ஒன்றுமே பண்ணல, எது கண்ணில் அடித்தது ஒன்றுமே பண்ணல அவருக்கு. இப்போ நான் நேற்று வந்து அதே வாயினா சொல்லிச்சு சபரியை டபுள் கேமு ட்ரிபிள் கேமு பார்த்துக்கங்க மக்களே. ஆக மொத்தத்தில் திவாகருக்காக இருந்தாலும் சரி, அரோருக்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம திவ்யாவுக்கு மெயின், திவ்யா பிரஜனுக்கெலாம் இவங்க சாண்ட்ரா இவங்களுக்குலாம் வந்துட்டு கமருதீன் வந்து விஜய் பார்வதி கூட சேரக்கூடாது. ஏன்னா சேர்ந்துட்டால் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கன்றது அவங்களுக்குடையது. ஆனால் இங்கே வந்து விஜய் பார்வதி கரெக்டாக வந்து கிளியராக இருக்காங்க, அவங்க கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. பட் கமருதீன் இதெல்லாம் மைண்டில் வச்சு தனியாக விளாட்றாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ஏன்னா அவர் தெரியாமே போயிடுவார். இங்கேருந்து கரெக்டாக ஒரு வேலை ஏதாவது செஞ்சு, அதாவது முன்னாடி செஞ்சாங்களே இந்த கவர் மேட்ரு அதெல்லாம் சொல்ல வரல, இப்போ 2 வாரமாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா சூப்பராக போகுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.